எல்லா நடிகர்களும் ஒரு படைப்புகள் தான். ஆனால் கமல் சார் தான் இது எல்லாத்துக்குமே படைத்த ஒரு இறைவன் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அவரை மாதிரி ஒரு நடிகர் வந்து எனக்கு தெரிஞ்சு 7 பிறவி எடுத்து நடிக்க வேண்டிய ஒரு நடிப்பை ஒரு மனுஷன் வந்து ஒரே பிறவியில் நடிக்கிறாரு அப்படின்னா அது கமல் சார் அப்படின்னு வந்து இந்தியன் 2 ஜூலை 12 வர ஃப்ரைடே வந்து ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இந்த படம் ஒரு 2 மிகப்பெரிய ஒரு காம்போ. இந்த பக்கம் உலகநாயகன் கமல் சார், இந்த பக்கம் பார்த்தோம்னா ஒரு லெஜெண்டரி டிரெக்டர், பிரம்மாண்டத்திற்கே புகழ்பெற்ற நம்மளுடைய இந்தியன் ஜேம்ஸ் கேமரூன் ஷங்கர் சார் இந்த பக்கம் வருகிறாரு. ஸோ இவங்க 2 பேரோட ஒரு சக்ஸஸ் காம்போ அப்படிங்கிறது திரும்ப ஒரு வாட்டி வந்து ஒரு பெரிய ஒரு சக்ஸஸ் கொடுக்குமா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ஆடியோ லான்ச்சில் ஒரு சில விஷயங்கள் வந்து நடந்தது. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இங்கே வந்தவங்க யாராக இருந்தாலும் இந்தி நடிகர்லேருந்து தமிழ் நடிகர்லேருந்து யார் வந்தாலுமே கமல் சாருடைய அந்த ஆக்டிங், அவருடைய ஆக்டிங்கை வந்து ஒரு பிரமிச்சு பேசுகிற அளவுக்கு வந்து பேசுனாங்க. அந்த ஃபங்க்ஷனில் வந்த எல்லாருமே தெலுங்கு நடிகர்லேருந்து ஹிந்தி நடிகர்லேருந்து லெஜெண்டரி ஆக்டர்ஸ்லேருந்து எல்லாருமே வந்து பேசின விஷயம் கமல் சாருடைய அந்த ஆக்டிங், அவர்கிட்டேருந்து ஒரு 1% 5% நம்மளுக்கு வந்து வந்துடாதா அப்படின்னு வந்து ஒரு இயங்குற மாதிரி தான் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க அவருடைய நடிப்பு அப்படிங்கிறத பார்த்து. ஏன்னா கமல் சார் யார் அப்படின்னு வந்து ஒரு வார்த்தையில் சொல்லணும் அப்படின்னா, இப்போ வந்து நம்ம இந்த இடத்துல இருக்கோம், இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள், நான், இந்த கேமரா, இந்த மைக்கு, லைட்டு, இது எல்லாமே இந்த ரூமில் இருக்குது. இது எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு படைப்புகள் தான். ஆனால் இது எல்லாமே படைத்தது வந்து யாருன்னா, இது எல்லாமே இறைவனோட படைப்பு அப்படின்னு வந்து ஒரு ஆன்மீக ரீதியாக சொல்லலாம். ஸோ அது மாதிரி நம்ம இந்திய சினிமாவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எல்லா நடிகரும், ஹிந்தியில் இருக்கிற நடிகராக இருக்கட்டும், இன்க்ளூடிங் அமீர் கான் கூட பார்த்தோம் அப்படின்னா எல்லா நடிகர்களும் ஒரு படைப்புகள் தான். ஆனால் கமல் சார் தான் இது எல்லாத்துக்குமே படைத்த ஒரு இறைவன் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அவரை மாதிரி ஒரு நடிகர் வந்து எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் வந்து இனியும் ஒரு 100-200 வருஷத்துக்கு வந்து வருவாங்களா அப்படிங்கிறது ஒரு டவுட் தான். மனுஷன் வந்து பண்ணதே இல்லை. அதே மாதிரி தெலுங்குல ஒரு லெஜெண்டரி ஆக்டர், நகைச்சுவை நடிகர், குணச்சித்திரம் நிறைய கேரக்டரும் பண்ணியிருக்கிறாரு பிரம்மானந்தம் அவர்கள். அவர் வந்து சொல்கிறாரு, கமல் சாருடைய சாகர சங்கம படத்தை ஒரு 60 தடவை வந்து நான் பார்த்துருக்கேன் அந்த படத்தை அப்படின்னு சொல்கிறாரு. கிட்டத்தட்ட ஒரு 50-60 தடவை நான் அந்த படத்தை வந்து பார்த்துருக்கேன் அப்படின்னு. ஸோ அந்த அளவுக்கு வந்து ஹிந்தி நடிகர் ரன்வீர் சிங்காக இருக்கட்டும், இல்லை தமிழில் தம்பிராமையா அவர்கள்லாம் ஒரு பெரிய சீனியர். அவர் வந்து அவருக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு அனுபவம் வந்து இருக்குது தமிழ் சினிமாவில். பெரிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு ஆர்டிஸ்ட் தான். அவர் சொல்கிறாரு, 7 பிறவி எடுத்து நடிக்க வேண்டிய ஒரு நடிப்பை ஒரு மனுஷன் வந்து ஒரே பிறவியில் நடிக்கிறாரு அப்படின்னா அது கமல் சார் அப்படின்னு வந்து சொன்னார். ஸோ அந்த அளவுக்கு இன்றைக்கி வந்து ட்ரோல் பண்ணலாம், இந்தியன் ட்ரெய்லர் வந்து சரியில்லை, இந்த ட்ரெய்லர் வந்து ஒரு மாதிரி இருக்குது அப்படிலாம் சொல்லலாம். ஆனால் படத்தை வந்து நம்ம அந்த அவுட்டில் வந்து பார்க்கும்போது தான் தெரியும் அவருடைய நடிப்பு என்னவா இருக்குது அப்படின்னு. ஸோ இந்த படத்துக்கும் கூட ஒரு சாதாரண ஒரு கமர்ஷியல் தான் இந்த படம். சங்கர் சாருடைய அந்த டெக்னாலஜி எல்லாமே வந்து பயங்கரமாக இருக்கும். இருந்தாலும் வந்து இது ஒரு பிரம்மாண்டமான ஒரு படமாக இருந்தாலும் இது பக்கா வந்து கொஞ்சம் அந்த மசாலா எலிமெண்ட்ஸ் எல்லாம் இந்த படத்தில் இருக்கும். ஸோ இந்தியன் 1 மாதிரி இந்த படம் கம்ப்ளீட்டாக கொஞ்சம் ஒரு ஆர்ட்டாக இருக்க இல்லாமல் இது கொஞ்சம் அங்கங்கே கொஞ்சம் எலிமெண்ட்ஸ் மாஸ் அப்படி இப்படிலாம் வச்சுருக்காங்க. இதுலேயும் பார்த்தோம் அப்படின்னா அவருடைய மேக்கப்பு இதெல்லாம் வந்து மணிக்கணக்கில் போட்டு மெனக்கடல் இந்த வயசுலேயே வந்து வேறு லெவலில் வந்து பண்ணிகிட்டு இருக்கிறாரு. ஸோ அதுதான் கமல் சார். ஸோ அவருடைய ஒரு வெறியனாக சொல்லணும் அப்படின்னா இந்த படத்தை வந்து பார்க்குறதுக்கு ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ ஒரு வெயிட்டிங்கில் தான் இருக்கேன். ஒரு ஷங்கர் அவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா, இன்றைக்கி பிரம்மாண்டம் அப்படின்னா நம்ம வந்து ராஜமௌலி சாரை சொல்கிறோம். ஆனால் இவங்க எல்லாருக்குமே முன்னாடி இந்திய சினிமாவில் ஒரு பிரம்மாண்டம் அப்படின்னு ஒரு ட்ரெண்ட் செட் பண்ணதே ஷங்கர் சார் தான். ஸோ அந்த பேன் இண்டியா கான்செப்டாக இருக்கட்டும், நிறைய விஷயங்களை வந்து ஒரு இயக்குனராக அவர் வந்து வேறு லெவலில் பண்ணியிருக்கிறாரு. ஸோ அந்தளவுக்கு வந்து அவர் ஒரு பிரம்மாண்டம். இன்றைக்கி வந்து அசால்ட்டாக பேசுகிறோம், ஷங்கர்லாம் வந்து அவ்வளோ பெரிய இதெல்லாம் போயிடுச்சு ஷங்கர் அப்படி இப்படின்றோம். ஸோ அவருடைய படம் எனக்கு தெரிஞ்சு வந்து 2.0 வந்து கொஞ்சம் கிட்ஸை வந்து டார்கெட் பண்ணி படம். உண்மையாக சொல்லணும் அப்படின்னா, நான் இப்போ ரீசெண்டாக கல்கி ஏடி படம் பார்த்தேன். ஷங்கர் சார் என்ன மாதிரியான ஒரு டெக்னாலஜியை வந்து இங்கே பண்ணியிருக்காரு அப்படின்னா, நான் கல்கி ஏடி பார்க்குறேன், படம் வந்து 3Dயில் தான் பார்த்தேன். பெருசாக வந்து 3D எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது பெரிய அளவில் இல்லை. ஆனால் 2.0 படத்தில் ஒரு 3 புல்லட் வந்து இந்த இடத்துல வந்து அடிக்கிற மாதிரி ஒரு இது வரும் செகண்ட் ஹாஃபில். அந்த 3 புல்லட்டை இங்கே கரெக்டாக வந்து ஒரு நெத்தியில் வந்து விழுற மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் அந்த 3D டெக்னாலஜி. ஸோ டெக்னாலஜின்னு பார்க்கும்போது கிராஃபிக்ஸ், விஎஃப்எக்ஸ் நிறைய விஷயத்தில் கிட்டத்தட்ட இந்திய சினிமாவில் அதை வந்து பெஸ்ட்டாக பண்ணக்கூடியவர் ஷங்கர் சார் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்தளவுக்கு ஒரு லெஜண்ட். இன்றைக்கி வந்து அவர் மேலே ஒரு தேவையில்லாத ஒரு விமர்சனம் இன்னொரு பக்கம் வந்து இருக்குது. ஸோ அதுக்குள்ளே ஒரு அரசியல் இருக்குது, இது மாதிரியெல்லாம் இருக்குது. ஸோ ஆனால் சின்ன வயசுலேருந்து ஒரு வியந்து, ஒரு அந்நியனாக இருக்கட்டும், ஒரு எந்திரனாக இருக்கட்டும், ஒரு சிவாஜியாக இருக்கட்டும், ஒரு பாய்ஸாக இருக்கட்டும், எல்லா படத்துமே அவர் படத்தில் காட்டக்கூடிய அந்த கிராஃபிக்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்தோம்னா ஒரு வியந்து பார்த்த ஒரு இதுதான். ஐ படம் கூட ஓரளவுக்கு ஒரு டீசெண்டான ஹிட் ஆனாலும்
அந்த படத்தில் கொடுத்த அவருடைய எஃபர்ட் அப்படிங்கிறது பெரிய ஒரு இது சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறம் 2.0க்கு அடுத்தபடியாக ரொம்ப ஒரு கேப் கழித்து ஒரு வர படம் இது. ஸோ அவருடைய அந்த ஒர்க் அப்படிங்கிறது பெரிய அளவில் இருக்கும். ஸோ அதை வந்து எதிர்பார்த்துட்டு தான் இருக்கேன். ஸோ அந்தளவுக்கு வந்து சங்கர் சாருடைய ஒர்க் அப்படிங்கிறது இருக்கும். அதனால் வந்து அவர் 90s கிட்ஸுக்கும் சரி தமிழ் சினிமாவில் என்றைக்குமே வந்து அவர் மறக்க முடியும். ஏன்னா அவருடைய ஒர்க்கை வந்து அந்தளவுக்கு எதுவாக இருந்தாலும் அந்த டெப்த்து வரைக்கும் போய் அவர் வந்து படித்து அந்தளவுக்கு வந்து ஒரு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியை வந்து யூஸ் பண்ணுவார். ஸோ அந்தளவுக்கு வந்து அவர் ஒரு விஷயத்தை இறங்கிட்டார் அப்படின்னா டெப்த்தாக பண்ணுவார். ஸோ ஒரு விஷயத்தையும் தான் வந்து இவ்வளோ பெரிய இயக்குனர் இல்லாமல் ஒன்னொன்றுத்தையும் வந்து கரெக்டாக நின்று பார்ப்பார் அப்படின்லாம் வந்து நிறைய விஷயங்கள் வந்து சொல்கிறாங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து ஒரு லெஜெண்டு தான். ஸோ எனக்கு என்ன அப்படின்னா சங்கர் சார் வந்து ஒரு படம் வந்து பண்ணணும் எப்படின்னா ரஜினி சார், கமல் சார் இவங்கெல்லாம் வந்து இருந்தாலும் கூட ஒரு படம் ஒரு டிசாஸ்டர், அதாவது ஒரு பெரிய அளவில் வந்து ஒரு சுனாமி, ஒரு பூகம்பம், இல்லை நிறைய விஷயங்கள் வந்து ஒரு டிசாஸ்டர் சம்மந்தப்பட்டன ஒரு படம் இந்திய சினிமாவில் ஒரு மழை வெள்ளம் ஏதாவது ஒன்று அது மாதிரியான ஒரு பிரம்மாண்டமான ஒரு காட்சிகளை வந்து கிராஃபிக்ஸில் காட்டி ஒரு பிரம்மாண்டமான ஒரு செட்டில் ஒரு சூப்பரான ஒரு கிராஃபிக்ஸ் வந்து பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்கார் அப்படின்னா அந்த இயற்கை பேரழிவிலேருந்து நம்மளை எப்படி காப்பாற்றிக்கிறது அப்படின்னு காட்டக்கூடிய அளவுக்கு ஒரு இயக்குனர் இருக்கார் அப்படின்னா இப்போ இருக்கிற டெக்னாலஜி வைஸ் பார்த்தோம் அப்படின்னா ஒர்க் படி நம்ம பார்த்தோம்னா சங்கர் சார் அந்த டாப் லிஸ்ட்டில் இருப்பார். ஸோ டாப் 1 கூட இருக்கலாம். ஸோ அந்தளவுக்கு அவருடைய ஒர்க் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அது மாதிரியான ஒரு படங்களை வந்து அவர் பண்ணணும் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு. ஸோ 2.0லேயும் சில விஷயங்கள் காமிச்சார். ஆனால் இன்னும் பெரிய அளவில் வந்து இன்னும் ஒரு மழை, ஏதாவது ஒரு புயல் அது மாதிரியான ஒரு விஷயங்களை ஒரு செம்மையாக வந்து ஒரு சூப்பராக வந்து காமிச்சார் அப்படின்னா இன்னும் ஒரு பெட்டராக இருக்கும். ஸோ இல்லை ஒரு ஏலியன் கான்செப்ட் இன்னும் கொஞ்சம் அடுத்து ஃப்யூச்சரில் எப்படி இருக்கும் இது மாதிரியான சில விஷயங்களும் அவர் வந்து ஒரு படமாக எடுத்தார் அப்படின்னா இன்னும் ஒரு செம்மையாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஃபைனலி வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ லெஜெண்டரி டைரக்டர் சங்கர் அவர்களுடைய அந்த காம்போ அண்ட் உலகநாயகன் அவங்களுடைய அந்த காம்போ அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷத்துக்கு மேலே வந்து 30 வருஷம் ஆச்சு இந்தியன் பார்ட் 1 வந்து. ஸோ 30 வருஷம் கழித்து இந்த காம்போ என்ன மாதிரியான ஒரு மேஜிக்கை வந்து கிரியேட் பண்ண போகிறாங்க. ட்ரெய்லரில் சில விமர்சனங்கள் இருந்தாலும் அதை உடைக்கிற அளவுக்கு வந்து வருமா, இல்லை என்ன மாதிரியான ஒரு ஒர்க்கை வந்து காட்ட போகிறாங்க, ஒரு பிரம்மாண்டத்தை நம்ம கண்ணில் வந்து காட்ட போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்தியன் 2 ஸோ என்ன மாதிரியான ஒரு பிரம்மாண்டத்தை நமக்கு வந்து கொடுக்க போகுது அப்படிங்கிறத. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் வேற ஒரு வீடியோவில் வேற ஒரு கண்டென்ட்டில் நான் உங்களை பார்க்குறேன். பாய்.